12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் தமிழுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்காக இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட்டில் 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 பிடிஏ மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களோட டவுட் என்னவாக இருக்குன்னா, கவர்மெண்ட்டு கொடுத்த 6 பிடிஏ மாடல் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் வருமா? வருது ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் நான் செக் பண்ணிட்டேன், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தமிழுக்கு 6 பிடிஏ கொஷின் பேப்பர்ஸ் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. கெமிஸ்ட்ரிக்கு 6 பிடிஏ கொஷின் பேப்பர்ஸ், மேக்ஸுக்கு 6 பிடிஏ கொஷின் பேப்பர்ஸ், அக்கௌண்ட்ஸ்க்கு 6 பிடிஏ கொஷின் பேப்பர்ஸ். ஓகே, டாபிக் பகுபத உறுப்பிலக்கணம். கொஸ்டின் தாங்கிய. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இடைநிலை அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இடைநிலையில் 3 வகை இருக்குது. இறந்த கால இடைநிலை, இத்து இட்டு இரு இன்னு. நிகழ்கால இடைநிலை கிறு கின்று ஆன் இன்று. எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வு. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கொஸ்டின் போகலாம். தாங்கிய இதை எப்படி பிரிக்கணும்னா, தாங்கு கூட்டல் இன் கூட்டல் இ கூட்டல் அ. ஃபஸ்ட்டு இருக்கிறது பகுதி, கடைசியில் இருக்கிறது விகுதி. தாங்கு பகுதி, ஏன்னா ஃபஸ்ட்டில் இருக்குது. இன் இறந்த கால இடைநிலை, இங்கே பார்த்தோம் இல்லையா? இறந்த கால இடைநிலை இன் இருக்கு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இ உடம்படு மெய் சந்தி. கடைசியில் இருக்கிறது விகுதி அப்படின்னு சொன்னேன் இல்லையா? கடைசியில் என்ன இருக்குது? அ. அ அப்படின்னா பெயரச்ச விகுதி. விகுதியில் என்ன டைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸ் என்னவோ அது கமெண்ட்ஸ் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் அப்படிங்கிறது பிளேலிஸ்ட்டோட பேர். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வீடியோஸ், இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.